டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஒயிட்டுக்கு பெஸ்ட்டாக அந்த எலஃபண்ட் கேம்பிட்டை பொறுத்தவரையும் எப்படி கரெக்டாக ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான ஓப்பனிங் ஐடியாஸும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் கேட்டிருந்த உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியது ஒரு கோச்சாக என்னுடைய கடமை. ஸோ அதன்படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மூவ் E4ல் ஒயிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ரிப்ளை மூவ் E5, நெக்ஸ்ட் மூவ் நைட் F3, இமிடியட்லி அட்டாக்கிங் த சென்டர் பான். அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறதா D5 ஒரு மூவ் ப்ளே பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே வந்து பான்டெக்ஸ் பான் தான் மோஸ்ட்லி அடிப்பாங்க ஒயிட் பிளேயர்ஸு. அப்படி அடிக்கும்போது அடுத்ததாக பிளாக் பான் E4ல் புஷ் பண்ணி இந்த நைட் F3க்கு அட்டாக் வைக்கிறாங்க. இந்த மாதிரி அட்டாக்ல இருக்கும்போது எல்லா ஒயிட் பிளேயர்ஸும் பண்ணக்கூடிய மூவ் நெக்ஸ்ட்டு குயின் E2. அந்த பானை பின் பண்ணுறாங்க. அப்படி பின் பண்ணும்போது அடுத்ததாக வந்து நைட்டு டெவலப் ஆகும். கிங் நைட்டு F6 இமீடியட்டாக அந்த பானுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த நேரத்தில் ஒயிட்டோட மூவ் பார்த்தீங்கன்னா D3. மறுபடியும் அந்த பானை சேலஞ்ச் பண்ணுறது. அப்படி பண்ணும்போது அடுத்ததாக குயின் டேக்ஸ் D5 அடிப்பாங்க. குயின் டேக்ஸ் D5 அடிக்கும்போது அடுத்தது இந்த டைரெக்டாக வந்து இந்த D3யால் அந்த பானை அடிக்கிறத காட்டிலும் நைட்டை டெவலப் பண்ணுறது, அதாவது B1ல் இருக்கக்கூடிய நைட்டை D2வில் டெவலப் பண்ணுறது கொஞ்சம் மச் பெட்டர். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர் பான் நம்மளுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ பிளாக் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு C6 ஒரு மூவ் ப்ளே பண்ணலாம். அடுத்தது பிஷப் E7 ப்ளே பண்ணலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. பெரும்பாலும் வந்து பீஸ் டெவலப் பண்ணுறதுல தான் அவங்களோட கவனம் இருக்கும். ஸோ நைட்டு C6. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பான்டெக்ஸ் பான் அடிக்கும்போது குயின் E6. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் டவுன் ஆகிடுச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த G4ங்கிற ஸ்கொயருக்கு வர விடாமல் இருக்கிறதுக்காக H3 புஷ் பண்ணி அந்த G4 ஸ்கொயரை ஒயிட் கண்ட்ரோல் வச்சுக்குது. அடுத்ததாக வந்து பிஷப் D6. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது குயின் E3 பெஸ்ட் மூவ். ஏன்னா பிஷப்போட டயகனலை ஓப்பன் பண்ணணும். ஸோ கேஸ்லிங். அடுத்தது வந்து பிஷப் D3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து H5ல ப்ளே பண்ணலாம், ரூக் E8 ப்ளே பண்ணலாம். ஸோ என்ன ப்ளே பண்ணாலும் நெக்ஸ்ட் மூவ் ஒயிட்டும் வந்து கேஸ்லிங் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீசஸையும் ஆல்மோஸ்ட் டெவலப் பண்ணிடுச்சு. பிஷப் C1ல் இருக்குது. அதுவும் வந்து குயிக்காக தேவைப்படும் போது வெளியில் வந்துடும். அதே மாதிரி பிளாக் சைட்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா பீசஸும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ பிஷப் C8ல் இருக்கிறதும் அதோட டயகனல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும், அதாவது ஓப்பனிங்கோட லைன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரே ஒரு ஃபேவர் பண்ணி வச்சுருக்கு. என்னென்னா ஒரு பான் அப்பு. இதுதான் இந்த ஒயிட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபேவர். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் வந்து மிடில் கேமில் அவங்க போடக்கூடிய காம்பினேஷனை பொறுத்து தான் அமையும். ஓப்பனிங்கை பொறுத்தவரையிலையும் ஸ்டூடெண்ட்ஸு கேட்டிருந்தது என்னென்னா இந்த எலஃபண்ட் கேம்பிட்டை பொறுத்தவரையிலையும் ஒயிட்டுக்கு வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு லைன் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான பெட்டரான லைன் நான் சொல்லி கொடுத்து ஒரு பான் கெயின் பண்ணி எப்படி இந்த கேமை சமாளித்து விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே கற்றுக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல்.